வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இப்போ இந்த வீடியோ நான் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அதாவது இது கொஞ்சம் சில சமயங்களில் சில காம்ப்ளிகேட்டடான வீடியோஸ் எடுக்கும்போது மென்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சில வீடியோஸில் நம்ம இதே மாதிரியான போர்ட்ரேட் மோட் ட்ரை பண்ணும்போது காது கட் ஆகிறது இல்லாட்டி ஏதோ ஜோக்லாம் பண்ணுது இல்லையா? ஸோ எந்த ஃபோனுங்கிறது மறந்துவும் போயிடுது. ஏன்னா நம்ம எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் 20 நாள் கழிச்சுலாம் சில வீடியோஸ் வந்து அப்போ தான் எடிட் ஆகி அப்லோடே ஆகுது. எந்த ஃபோன் அப்படிங்கிறதே மறந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஆக மொத்தம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஃபோன் மட்டும் இல்லாமல், அதாவது ரெனோ 15 ப்ரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை தவிர என்னங்க இது மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோன் கேமரா, என்ன கலர் சயின்ஸுங்க இது, என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, கிரேசியாக இருக்குது. இது எப்படி வந்து ஒரு எண்ட் யூசர் அட்ராக்ட் பண்ணுது? ஏன்னா சொல்ல போனால் ரீசெண்டாக நம்ம வந்து ஃபைண்ட் X9 அதை கவர் பண்ணியிருப்போம். சொல்ல போனால் அதுதானங்க ஃப்ளாக்ஷிப்பு. கரெக்டாக ஃபைண்ட் சீரிஸ் தானே ஃப்ளாக்ஷிப். ரெனோ சீரிஸ் ஆஃப் ஃப்ளாக்ஷிப் கிடையாது. ரெனோ சீரிஸ் நம்ம எப்பயுமே எப்படி பார்த்துருப்போம்னா கேமரா சென்ட்ரிக் மிட் ரேஞ்ச் ஃபோனாக தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 8450 பவர்ட் ரெனோ 15 ப்ரோவோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே போய் நிற்கிது பாருங்களேன். இப்போ இந்த டிவைஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா 73,000ங்க, 12,512. இப்போ சரி, எனக்கு என்ன கியூரியாசிட்டி இருந்தது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்கிறேன். இப்போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எடுக்கும்போது ஃபைண்ட் X9 இதோட சுப்பீரியராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுவும் ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷனில். பட் எனக்கு என்னமோ வந்து ஓரமாக ஒரு பிலீஃப், ரெனோ வந்து இன்னும் பெட்டராக பண்ணுமோ, ரெனோவில் ஒரு போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் இன்னும் பெட்டராக இருக்குமோ, செல்ஃபியில் ஆரம்பிச்சு ரியர் கேமரா வரைக்கும் மாஸ் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால தான் நான் இதை வாங்கினேன். அதுவும் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ரெனோ அப்படின்னா 12 ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து 13, 14 இந்த ரெண்டுமே நான் ஸ்கிப் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரெண்டுமே ஸ்கிப் பண்ணனா எப்படி சொல்கிறேன், சஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயந்து சஜஸ்ட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் பஞ்சாயத்து. பட் அதே சமயம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ரெனோ 14 ப்ரோ அப்படி இல்லைண்ணே, 14 ப்ரோவில் 8450 நல்லாவே ஆப்டிமைஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ அந்த அளவுக்கு ப்ரொனவுன்ஸ்டாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த ஃபோன்லையுமே ஹீட்டிங் இஷ்யூ இல்லைன்னு யாருமே இப்போலாம் சொல்கிறது இல்லை. 5G ரியல் வேர்ல்டில் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது ப்ராசஸிங், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சினாரியோஸை த்ரோ பண்ணும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து வார்ம் ஆகிறது யதார்த்தமான ஒரு மேட்டராக மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் வந்து 15 சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 இருக்குது, 15C இருக்குது, 15 ப்ரோ மினி இருக்குது, 15 ப்ரோ இருக்குது. பட் ப்ரோ எப்படி இருக்குது? 6500 mAh அண்ட் 80 வாட் சார்ஜிங் அண்ட் ரியரில் வந்து ஒரு 200 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டர், அது கூடவே ஒரு 50 மெகாபிக்சல் 3.5x டெலிஃபோட்டோ அண்ட் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 50 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர். ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒரு 9500 இல்லாட்டி 8 Gen 5 அதை நோக்கி போகிற ப்ரைஸில் 8450 வச்சு ஒரு ஃபோனை விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போது நிறைய தடவை நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அண்ணே அந்த ட்யூட்டோரியல் வீடியோ மாதிரி எதாவது போடுங்க, ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பற்றி பேசலாம்ல. இன்றைக்கி அதையும் கொஞ்சம் பேசுவோம். ப்ளஸ் கலர் சயின்ஸ், என்னையா கலர் இது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரியான போஸ்ட் ப்ராசஸிங் கலர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ லைக்கா எடுத்துக்கிட்டால் லைக்காவில் வந்து லைக்கா வைப்ரண்ட், லைக்கா ஆத்தன்டிக் அப்படின்ற 2 கலர் ப்ரொஃபைல் உங்களுக்கு டிஃபால்ட்டாக மேலே கேமரா ஆப்பில் ஒரு ப்ரொஃபைலில் இருக்கும். அண்ட் விவோலையும் ஜெயஸ் ரிலேட்டடான நிறைய கலர் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. நீங்கள் நேச்சுரல் போகிறதா இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டான நிறைய ப்ரொஃபைல்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது. இதுலேயும் நிறையா இருக்குது. ரெனோவில், ஓப்போ ரெனோலையும் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. நான் ஃபில்டரே யூஸ் பண்ணல. ஃபில்டர் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் ஸ்டாக் ஆட்டோ மோட்னு ஒன்று இருக்கும்ல, அதில் தான் பெரும்பாலும் நான் நிறைய ட்ரை பண்ணேன். ப்ரோ மோட் நான் போனேன், ப்ரோ மோட் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ப்ரோ மோடை விட அந்த போஸ்ட் ப்ராசஸிங் அந்த ஆட்டோ மோடில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுதுங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுடுறேன், நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் எனக்கு முக்கியமாக உங்கள் எல்லாரோட கருத்துக்களும் தேவை. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். டன். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சினாரியோங்க. இந்த சுச்சுவேஷனில் வந்து பெரும்பாலும் நான் யூஸ் பண்ண நிறைய ஃபோன்ஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, லேசரோட ஃபோக்கஸே இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு தின் ஒயர், அது வந்து ஒரு மெட்டல் ஒயரு, அதில் வந்து நிறைய தேனி உட்காந்துருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஒயரை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து தென்னை ஓலெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஆடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் மேக்ஸிமம் ஹண்ட் ஆகி அதுக்கு போயிடும். பட் கிரேசியான ஒரு ஃபோக்கஸாக இந்த ஃபோனில் நான் பார்த்தேன், அதாவது 15 ப்ரோவில் நான் பார்த்தேன். இதே மாதிரி வேறு ஒரு சில ஃப்ளாக்ஷிப்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இதே சினாரியோவில் நிறைய ஃபோன்ஸ் எப்படி இருக்கும்னா ஹண்ட் ஆகும். நான் பிக்சலில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்சலால் சப்போஸ் க்ளோஸ்அப்பில் பார்க்க முடிஞ்சிருச்சு, அதால் வந்து ஒரு கேபிளை பார்ஷலாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த இடத்துல நான் டேப் பண்ணேன்னா பிக்சல் என்ன பண்ணிட்டோம்னா அந்த பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸில் வச்சுக்கும். டேப் பண்ணோடனே ஃபோக்கஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டு அதில் ஒரு பால் மாதிரி வந்துடும். அந்த ரவுண்டாக இருக்கிற சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுன்னா, அதாவது ரவுண்டாக ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வந்துடும். அது வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டை மட்டும் ஃபோக்கஸில் வச்சிருக்கோம். நான் எங்கே நகர்த்தினாலும் ஃபோக்கஸ் அங்கேயே வந்து ரிட்டைன் பண்ணும். இது எதுனா பிக்சலில். பட் அங்கேயும் ட்விஸ்ட் என்னன்னா, அதால் இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் நான் கொடுக்குறேன்னே வைங்களேன். பிக்சலில் என்னென்னா சீல் அவுட் ஃபோட்டோஸாக எடுக்குது. இதுக்கு பின்னாடி சைடில் சூரியன் இருக்குங்க. இதை நான் எடுக்கும்போது டைம் என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள், கீழே இருக்கும் பாருங்கள் டைம் பாருங்கள், 7:39.
ஸோ நல்லாவே சன்ரைஸ் ஆகி பல பலன் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அண்ட் இந்த ஃபோட்டோ வந்து 7x ஃபோட்டோ. ஸோ அதுக்கும் இந்த சைடில் வந்து உங்களுக்கு 170mm அப்படின்னு இருக்கா. ஸோ 7x ஜூம் பண்ணி நான் எடுத்த ஃபோட்டோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஹார்ஷான சுச்சுவேஷனில் ஹெச்டிஆர் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போது நான் வந்து ஆக்சுவல் கேமரா யூஸ் பண்ணாலுமே அதில் எனக்கு வந்து சிலோட் மாதிரி தான் வர வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் எனக்கு இந்த தேனியை காட்டணும்னு நான் நினச்சேன்னா எக்ஸ்போஷரை வந்து நான் ப்ளஸில் பூஸ்ட் பண்ணணும். ப்ளஸில் நான் பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேனியை காட்ட முடியும். ஆனால் பின்னாடி இருக்க தென்னை மரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ப்ளீச் அவுட் ஆகிடும், அப்படியே ஒயிட் ஆகிடும். ஆனால் தேனி சூப்பராக தெரியும். இது எதுலனா ப்ரொஃபஷனல் கேமராவில். பட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதமில் சப்ஜெக்ட், அதாவது எது சப்ஜெக்ட்டையும் காட்டிட்டு பேக்ரவுண்டில் அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவையும் அழகாக ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு வந்து HDR எஃபெக்ட்டில் காட்டிடும். இன்னொன்று ஃபோக்கஸை என் கையில் கொடுத்துச்சுன்னு சொன்னால அது எப்படி சொல்ல வரேன்னா, மேக்ஸிமம் ஃபோக்கஸ் இந்த இடத்துல தான் நான் ஆரம்பிப்பேன். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் 30 சென்டிமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, உன் கேமரா அதாவது இந்த 3.5x டெலிஃபோட்டோட ஃபோக்கல் லென்த் அப்படின்னு வைக்கும்போது ஒரு 30 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல 30 சென்டிமீட்டரில் தள்ளி இருக்கிற பொருளை நான் கரெக்டாக வந்து உனக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். நீ கிட்ட போக ட்ரை பண்ணால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போவேன். அதை விட்டு விலக ஆரம்பிச்சேன்னா ஆட்டோ ஃபோக்கஸில் என்னால் வந்து சப்ஜெக்டை கிராஸ்ப் பண்ணி நீ பின்னாடி விலக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற அல்காரிதம் தான் இந்த 15 ப்ரோவில் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதே ஃபோட்டோவில் பாருங்கள், நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைட்டாக அந்த பிளர் இருக்கும். இது பாருங்கள் ஷார்ப்பாக இருக்கா. இப்போது இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 170mm, இதுவும் 170mm கரெக்டாக. ஸோ நான் கிட்ட போனோன்னுமே இது வந்து பிளர் ஆகிடுச்சு. ஆனால் கரெக்டான பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ நீங்கள் வியூ ஃபைண்டர்லையும் தெளிவாக கண்ணை வச்சுருந்தீங்கன்னா, வியூ ஃபைண்டர்லையும் அப்படியே மிஸ் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ணிடலாம். ஓகேயா. ஸோ ஆக மொத்தம் வியூ ஃபைண்டரில் நீங்கள் சப்ஜெக்ட் மேலே ஒரு கண்ணு நம்மளும் வச்சுக்கணும். அது ஃபோக்கஸ் பண்ணுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை வந்து நல்லா தெளிவாக நான் என்ன சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுல நல்ல அப்படி கண்குத்தி பாம்பாக இருந்தீங்கன்னா மாஸ் பண்ணிடலாம். அடுத்து என்னாச்சுன்னா நான் 10xக்கு புஷ் பண்ணி பார்த்தேன். 10xக்கு புஷ் பண்ணும்போது இன்னுமே ரிசல்ட் வந்து என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்தது. கிரேசியான ரிசல்ட்டு. ஆனால் ஹைலைட் என்னன்னா ஸ்மூத்தனிங் நடக்குது. 100% இந்த இடத்துல வந்து ஸ்மூத்தனிங் நடக்குது. ஆனால் அந்த HDR அண்ட் கலர்ஸ் வந்து யாராக இருந்தாலும் எல்லாரையுமே ஃப்ளாட் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையாங்க எவ்வளோ ஸ்மூத்தனிங் ஒர்க் நடந்திருக்குன்னு. ஆனால் அந்த முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, இப்போ அந்த ஹனிபி மேலே என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமாக பாப்பிங்காக காமிச்சா மக்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகுமோ அது எல்லாத்தையுமே அது கரெக்டாக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. நான் அது சோஷியல் மீடியாவில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நண்பர்களே எடுத்ததுமே ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கலர் என்ன ப்ரோ இது இப்படி இருக்குது, கலரு செமையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தாங்க சப்ஜெக்டிவாக இருக்குது. இதே மாதிரியான ஒரு சில சினாரியோஸ் நான் அடுத்தடுத்து ஒரு சில சினாரியோஸ் காட்டுறேன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காம்படிஷனில் இருக்கக்கூடிய வேறு யாராவது ஒரு சில கம்பெனியோட ஃபோன்ஸில் எடுக்கிறேன். அதில் வந்து கலர்ஸ் எப்படி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எப்படி ரீடைன் பண்ணுது அப்படின்னும் போது ஒவ்வொன்றுமே வெவ்வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சில சுச்சுவேஷனில் நான் பிக்சல் எடுக்கிறேன்னா கலர்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, கொஞ்சம் மியூட்டடாக இருக்குது, அண்ட் ஆன் பாயிண்ட் ஃபோக்கஸ் இருக்குது, ஆனால் நாய்ஸ் இருக்குது. அதே சுச்சுவேஷனில் நான் வந்து Xiaomi 13 Pro இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோன் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தா 13 Pro என்ன பண்ணுதுன்னா நல்ல டீட்டெயிலாம் காட்டுது, டீட்டெயிலாம் சூப்பராக இருக்குது. ஒரு மைல்டு நாய்ஸ் இது அளவுக்கு அதெல்லாம் சாஃப்ட் பண்ண தெரியல, இது அளவுக்குலாம் அது சாஃப்ட் பண்ணல. பட் அந்த மைல்டு நாய்ஸ் ரீட்டைன் ஆகுது, டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் எல்லாருக்குமே டக்குன்னு பார்த்ததுமே இப்போ ஒரு மீட்டப் மாதிரி வைக்கிறோம், நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, எல்லாருமே டக்குன்னு கன்வின்ஸ் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஓப்போ ஸ்கோர் பண்ணிடுது. இதே சுச்சுவேஷனில் நான் விவோ ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுவும் இதே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணோம், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல விவோ இது போட்டுருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம். இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சீனில் இந்த ஹனிபியும் அந்த பேக் ட்ராப்பும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? இது நேச்சுரலான ஒரு மேட்டர் தான், பின்னாடி தென்னை மரம் தான் இருக்குது, எப்படி இருக்குது? உங்களோட தாட்ஸ் எனக்கு முக்கியம். ஸோ நான் கமெண்ட்டில் கண்டிப்பாக அதெல்லாமே செக் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது எல்லாமே 10x. இப்போ அடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 15x. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 355mm எப்படி இருக்குது பாருங்களேன். 100% ஸ்மூத்தன் பண்ணியிருக்கு. அந்த கம்பியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கம்பி என்னென்னா அந்த பைண்டிங் கம்பின்னு சொல்லுவோம்லங்க, அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குங்க. எவ்வளோ சொல்லலாம், ஒரு 3 to 4 mm திக் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பி. ஸோ அவ்வளோ தின்னான ஒரு கம்பி தான். அதில் இருக்கிற ரஸ்ட் டீட்டெயில்ஸும் ஓரளவுக்கு இருக்குது, இல்லைன்னு கிடையாது. அது வந்து ரஸ்டட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் 15xல இப்படி ஒரு டீட்டெயில் கொடுக்கும்போது நிறைய பேர் அதை அட்ராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக எஸ். ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மற்ற ஃபோன்ஸ்லையும். நான் வந்ததில்லைன்னு சொல்ல, மற்ற ஃபோனில் வரல, இந்த மாதிரி ரிசல்ட்டே வரல ப்ரோ, இதுதான் ப்ரோ மேசிவ் அப்படின்னு சொல்ல வரல. எனக்கு திரும்பியும் இந்த ஃபோன் மறுபடியும் என்னை எங்கே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒன்று ஃபோக்கஸ், ரெண்டாவது வந்து கலர்ஸு, இன்னொன்று வந்து இந்த ஸ்மூத்தன் பண்ணி அதை ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி காட்டுறான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான்.
ஸோ இது வந்து நான் லைக் பண்ணுறான்னு கேட்டால் அது ரொம்பவே சப்ஜெக்டிவான ஒரு விஷயமா மாறிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீன் இப்படி தான் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இந்த சீன் வந்து இந்த அளவுக்குலாம் ட்ராமேட்டிக்காக இல்லை. இந்த சீனை நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் பார்த்துட்டு தானே ஃபோட்டோ எடுக்கிறேன். நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா யதார்த்தமாக இருக்கு. ஓகே, தேனியெல்லாம் காலையில உட்காந்துருக்கு, வரிசையாக கம்பியில் உட்காந்துருக்காங்க, அது ஃபோட்டோ எடுக்க போகிறோம், இவ்வளோதான். ஆனால் இதில் எடுத்து நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, அது வேற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணு என்ன டெலிஃபோட்டோவா நான் அப்படியே ஜூம் பண்ணி போயிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கிற தேனியை மட்டும் பார்த்து மீதி எல்லா இடத்தையும் பிளர் பண்ணிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதே சீனை ட்ராமேட்டிக்காக ஒரு ஃபோனை வச்சு நம்ம மாற்றிக்கலாம். ஒரு ஃபோனோ இல்லாட்டி ப்ரொஃபஷனல் கேமரா வச்சிருந்தீங்கன்னா மாற்றலாம். பட் இதில் என்னன்னா ஒரு ஃபோன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா என்ன மேஜிக்னா அந்த எஃபெக்ட் தான், கலரு எல்லாமே ரீட்டைன் பண்ணுது. ஸோ சூரியனும் ஃப்ரேமில் இருந்தா செம்ம காம்ப்ளிகேட்டட்ல. ஸோ சூரியனும் ஃப்ரேமில் இருந்தால் இந்த ஃபோன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன். ஃபோக்கஸ்லாம் செம்மையாக இருந்தது, பட் பியூர் சில்லோட் ஃபோட்டோவாக மாறிடுச்சு. இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆனால் சூரியனும் ஃப்ரேமில் இருந்தது. ஸோ இது பார்க்குறதுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக தாங்க இருந்தது. இன்னொன்று என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது இதுவும் பாருங்களேன் 376 mm, அப்போ இன்னும் எவ்வளோ ஜூம் போயிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நான் எடுக்கும்போதும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு தடவையும் ஜீரோ, அதாவது எக்ஸ்போஷர் எங்கே இருக்குன்னா ப்ளஸ்லையும் இல்லை மைனஸ்லையும் இல்லை, கரெக்டாக ஜீரோவில் இருக்குது. ஆனால் ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி ஹை, அது கான்ட்ராஸ்ட்டோ இல்லாட்டி வந்து எக்ஸ்போஷர் டிப்பான மாதிரியோ எனக்கு ஒரு தடவையும் ஃபீல் ஆகுது. ஒரு தடவையும் நான் இந்த மாதிரி ஏதாவது க்ளோஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்கும்போது இந்த சீன் வந்து என் கண்ணுக்கு இன்னும் பிரைட்டாக இருந்தது, இது ஏன்டா இவ்வளோ பிரைட்னஸ் கம்மி பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரெண்டாவது ஷட்டர் ஸ்பீடு. காம்படிஷனில் இப்போது விவோ சில சமயங்கள் இந்த இடத்துலலாம் ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் மாஸ் பண்ணுவான் அப்படின்னு தோணுது. அண்ட் ஷாமி சொல்லவே வேணாம், ரொம்ப காலமாகவே ஷட்டரில் வந்து மாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் ஜூம் போகும்போது அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அது கால்லாம் ஆட்டிகிட்டே இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது காம்படிஷனில் ஷாமிலாம் இன்னும் வேறு லெவலில் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த கலர்ஸ் ஓகேயா, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்போஷர் மாற்றி எடுக்கிறேன். ஒரு தடவையும் லைட்டாக எக்ஸ்போஷரை சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்தா எப்படி இருக்குது அப்படிலாம் கூட அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். எக்ஸ்போஷர் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ இதுவே எடுத்துக்கோங்க, இதெல்லாமே வந்து ஜீரோ எக்ஸ்போஷர் தான். எனக்கு இந்த இடத்துல என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஐயோ என்ன இந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக அந்த பூச்சியோட கால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து எனக்கு தெரியலையே, ரொம்ப டார்க்காக இருக்கு, என் கண்ணுக்கு தெரியுது ஆனால் இதில் தெரியலையே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா இந்த இடத்துலலாம் +1 எக்ஸ்போஷர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்கிற ஃபோட்டோ இன்னும் பெட்டராக இருக்குது. எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா, சிச்சுவேஷன் நல்லா வெல்லிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஷட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிச்சுவேஷன் கொஞ்சம் அந்தளவுக்கு லைட் இல்லை, ஆனால் நான் எக்ஸ்போஷர் ஐஎஸ்ஓலாம் மாற்றி ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட்டர் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலும் பிளர் ஆகும். ஸோ அதுவும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும் போதும் சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து நான் பொறுமையாக நிதானமாக எடுத்தேன். ஸோ மொத்தத்தில் என்ன ஹைலைட் பார்த்தீங்களா, நான் பெரும்பாலும் காட்டக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிஃபோட்டோவில் எடுத்தது தான். ஸோ டெலிஃபோட்டோ என்ன வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 10x வந்து எப்பயுமே என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ இந்த ரிசல்ட் வந்து ஐ எம் ஓகே வித் திஸ் ரிசல்ட். இது நல்லா இருக்குது. ஸோ உங்களோட தாட் நீங்கள் சொல்லலாம், இந்த 10x ஃபோட்டோ உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பெரண்டை, அதை வந்து சும்மா இந்த மாதிரி எடுத்து பார்த்தேன் எந்தளவுக்கு டீட்டெயில் இருக்குன்னு. பட் கண்டிப்பாக ஸ்மூதன் பண்ணுது. ஆனால் ஆப்வியஸாக மல்டிபிள் டைம்ஸ் நான் சொல்லுவேன் ஸ்மூதன் பண்ணுது. அது உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க. இல்லை ப்ரோ எனக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ண மாட்டீங்க, வேறு ஒரு சில ஃபோன்ஸுக்கு போகலாம். இப்போ நேச்சுரல்னு வரும்போது தான் என்ன இப்போ சாம்சங் வந்து என்னதான் சென்சார் சைஸில் கம்மி, காம்படிஷனில் மொக்க அப்படின்னு நம்ம திட்டினாலும் அவன் வந்து நேச்சுரல் ப்ராசஸிங்கை தான் ட்ரை பண்ணுறான். இப்போ இருக்கிற S26 Ultraவில் ட்ரை பண்ணாலும் சரி, S25 Ultraவில் ட்ரை பண்ணாலும் சரி, அதெல்லாம் ட்ரை பண்ணும்போது ஒரு நாய்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் ஒரு சில 10x ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணும்போது சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்டில் இருக்க டீடைல்ஸ் இருக்கும், பட் கூடவே நாய்ஸும் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே பிரில்லியண்டாக அந்த நாய்ஸ் எல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்கிறேன், வேறு காம்படிஷனில் யாராவது இருந்தால் இந்த டீடைல்ஸ் வந்து இன்னும் ஆப்டிக்ஸ் பெட்டராக இருக்கும் பட்சத்தில் இன்னும் பாப் ஆகும். ஸோ பெரும்பாலும் எனக்கு வந்து இந்த 10x பிடிச்சி போச்சுங்க. இதில் 10x அண்ட் 10xக்கு பியாண்டு நான் புஷ் பண்ணும் போதும் அது வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஆனால் இதை டக்குன்னு பார்த்தாங்கன்னா யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குப்பா, நல்ல க்ளோஸ்அப் ஷாட் எடுத்துருக்குப்பா, சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அந்த மூக்குலேருந்து போகுது இல்லையா ஒரு ஆண்டனா மாதிரி, அதில் ஃபுல்லாக நிறைய மல்டிபிள் தின் ஹேர் இருக்கும். ஸோ அதெல்லாம் விசிபிளாக இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பியும் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே நல்ல அட்ராக்டிவான ஃபோட்டோஸ் தான். அந்த ஹனிபி ஃபோட்டோஸ் நான் எடுக்கும்போது எல்லாமே என்னை வந்து நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதிலெல்லாம் வந்து தாறுமாறாக தான் இருந்தது. இது வந்து ப்ரோ மோடில் ட்ரை பண்ண ஒரு தடவை. ப்ரோ மோடில் ட்ரை பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ப்ராசிங் கலர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஆட்டோ மோட் ஃபோட்டோ எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும் விதமாக இருக்குது. பட் ப்ரோ மோடில் எடுக்கும்போது எனக்கு சட்டிலாக இருந்தது. அடுத்து இது வந்து ஜூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி அல்ட்ரா வைடில் எடுத்திருந்தேன், அப்புறம் 1xல் எடுத்திருந்தேன்.
அங்கே ஒரு சிமெண்ட் மூட்டை இருக்குல்ல, தலைவர் தான் சப்ஜெக்ட்டு, கோரமண்டல் சிமெண்ட் இல்லையா, அதே வந்து அடுத்து 2xலேருந்து 3.5x, 3.5xலேருந்து 7x, 7xலேருந்து 10x. இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் தருது பார்த்தீங்களா? 3.5xல ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது, சரி. ஆனால் அது எல்லா சப்ஜெக்டையுமே ஃபோக்கஸில் வைக்கணும்னு நினச்சிருக்கோம். 7xல கூட சிமெண்ட் மூட்டையை ஃபோக்கஸில் வச்சிருக்கு, அண்ட் சுற்றி இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபோக்கஸில் தான் இருக்குது. அண்ட் இங்கே தான் ஆரம்பிக்குது. 10xல என்ன ஆகுதுன்னா, சுற்றி இருக்கிற சப்ஜெக்ட்டும் தெரியுது, இப்போ அந்த சிமெண்ட் மூட்டையில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட் ரிச்சாக தெரியுது. அந்த கோரமண்டல் அப்படிங்கிறது ரொம்பவே கான்ட்ராஸ்ட் ரிச்சாக தெரியுது. அண்ட் பியாண்டு நான் போக போக 20x போயிருக்கேன். 20xல எப்படி இருக்குது, 30xல எப்படி இருக்குது, அடுத்து வந்து 60x, அடுத்து வந்து 120x. ஸோ 120xக்கு நான் ஃபேனே கிடையாது. 60x ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 60x ஜூம் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எடுக்கும். 30x வந்து ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட். இந்த மாதிரி ஜூம்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அது. ஆனால் அதுலேயும் ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு காக்காவையோ புறாவையோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா செம ஜோக்காக தான் எடுக்கும். நல்லா முழுன்னு ஆக்கி விட்ரும். ஏதோ ஃபேஷியலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கிற காக்கா மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற ஃபேஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், முடி இதெல்லாமே மிஸ் ஆகிடும். பீக் இருக்கும், கண் இருக்கும், வட்டமாக ஒரு மண்டை இருக்கும், அதுக்கு பின்னாடி பாடி இருக்குன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியாது. அப்படி தெரியணும்னா அங்கே ரொம்ப பொறுமை தேவைப்படும். இந்த மாதிரி ரொம்ப லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம கை கம்ப்ளீட்டாக ஷேக்கே ஆகாமல் ஃபோக்கஸ் ஆன் பாயிண்ட் வச்சு எடுக்கும்போது சில டீட்டெயில்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான். இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்க, ஓரளவுக்கு நல்ல டீட்டெயிலாக, ஓரளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஹிடன் ஸ்பாட் மாதிரி தலைவன் ஒளிஞ்சிட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த ஹிடன் ஏரியாவில் நான் வந்து உங்களுக்கு 10x போயிட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போது கிராஜுவலாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 10xல தான் எடுக்கிறேன். டிவைஸ் வந்து கொஞ்சம் மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அது வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடுச்சு. இத்தனைக்கும் நான் 1x போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி 1xனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பிரைமரி சென்சார் 200 MP, அப்போ அது இன்னும் மாசாக எடுக்கணுமே, இன்சென்சர் ஜூமில் சூப்பராக இருக்கணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறேன், 83 mm போய் எடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் சில சமயங்களில் ரிசல்ட் ஏன் இப்படி வருது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து அக்கேஷனலாம் நடக்குதுங்க, ஒரு ரேர் சுச்சுவேஷன், பட் நடக்குது. திடீர்னு பார்த்தா டீட்டெயில் இவ்வளோ அடி வாங்கும். இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி 10xல எடுத்த ஃபோட்டோவே அதோட நல்லாயிருக்கும். ஆனால் 10x அளவுக்கு கூட போகாமல் சில சமயங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் ப்ராசஸிங்கில் ஜோக்காக இருக்குது. ஆனால் ரேராக நடக்குது. அடுத்து ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ், இது ஒரு சின்ன கிளை, ரொம்ப சின்ன கிளை, அதில் வந்து ஒரு பூச்சி, அதே மாதிரி இந்த மாதிரி பூ. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அது ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே குயிக்காக இருக்குது. ஸோ ஃபோக்கஸில் வந்து நம்ம நம்பி உங்களுக்கு மார்க் கொடுக்கலாம், மாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த குச்சி மேலே இருக்கிற டீட்டெயில், இது இன்னும் பெட்டரான ஆப்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனாக இருந்தால் இன்னும் மாஸ் பண்ணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு அல்ட்ரா சீரீஸ், X8 அல்ட்ரா, X9 அல்ட்ரா இனிமேல் வரப்போகுது, Xiaomi 17 அல்ட்ரா, விவோட X200 அல்ட்ரா, X300 அல்ட்ரா. ஸோ இந்த மாதிரி அல்ட்ரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். நான் டெஸ்ட் பண்ணாதனால பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல நான் வந்து சைட் பை சைட் டெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எஸ் பண்ணுது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரிசல்ட் வந்து வேறு லெவல் தாங்க, குட் ரிசல்ட். ஸோ இதுலேயே இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து எந்த ஆங்கிளில், இப்போது ஒரு சீன் இருக்குது, அந்த சீனை நீங்கள் எந்த ஆங்கிளில் கொண்டு போனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பியூர் காம்ப்ளிகேஷனுங்க. ஆனால் அந்த காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்லேயும் அழகாக இந்த ஒரு குட்டி கிளையை மட்டும் காட்டுறது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஆன் பாயிண்ட் ஃபோக்கஸ் வைக்குது அப்படிங்கிறதுல ஐ வாஸ் ஹாப்பி. அண்ட் இதுவும் வந்து ஒரு சின்ன, அதாவது ஸ்பைடர் வெப்பு, அதுவே ரொம்ப குட்டி, அதில் வந்து இந்த பறந்து வரும் இல்லையா பஞ்சு மாதிரி ஒரு ஐட்டமே, ஸோ அது இருந்தது, அதை ஃபோக்கஸ் பண்ணுதான்னு பார்த்தேன். எஸ், அதையும் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிச்சு. ஸோ இது வந்து நான் எதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன்னா, நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஒரே சீன் தான், ஆனால் அதை யார் வந்து ஆங்கிள்லாம் மாற்றி ட்ராமாட்டிக்காக காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபோட்டோ வந்து செம சூப்பராக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இப்போது ஒரு மாதிரி ஒரு சைடு ஆங்கிளில் பார்க்குறேன். பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த தேனி தெரியுது. தேனி நல்லா தான் இருக்குது, இந்த குட்டி குச்சியில் இருக்கிற டீட்டெயில்ஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் தரையில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, உதிர்ந்த இலைகளும் தரையும் தெரியுது. பட் இதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு கலரோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டோ இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஆங்கிள் அப்படியே லைட்டாக டில்ட் பண்ணுறேன். ஸோ டில்ட் பண்ணி அப்படியே சைடில் கொண்டு வரும்போது, ஸோ அந்த பிளாஸ்டிக் பேக் வந்து பின்னாடி தெரியும் போது இப்போ அது வந்து வேறு மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்கள். அதே ஃப்ரேமை இப்போ பார்க்கும்போது பேக்கில் அந்த க்ரீன் ஆட் ஆனனால வேறு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்போது நீங்கள் வந்து சிச்சுவேஷனை எப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்க, அந்த சிச்சுவேஷனில் என்ன எக்ஸ்போஷர் வச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் அப்படியே மாற்றலாம். அதே இடம் தான், ஆனால் நீங்கள் எந்த ஆங்கிள்லேருந்து அதை பார்க்குறீங்க, எவ்வளோ ஜூம் பண்ணால் கரெக்டாக இருக்குது, எந்த எக்ஸ்போஷர் வச்சா சூப்பராக இருக்குது, ஆன் பாயிண்ட் ஃபோக்கஸ் இருக்கா இல்லையன்றதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் அடிக்கும்போது ரிசல்ட் வந்து கம்ப்ளீட்டாக மாறுங்க.
ஸோ நீங்கள் அதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து 10Xல வந்து நல்லாயிருக்கு, டீட்டெயிலாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதே நான் பியாண்ட் இன்னும் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த குச்சியில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நம்ம எப்படி இந்த ஃப்ரேமை வந்து காட்ட போகிறோம், சப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் மாறுது. ஸோ இந்த கலர் சயின்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படியா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, சைடில் வந்து இதில் எடுத்த ஃபோட்டோ, அதாவது ஓப்போ ரெனோ 15 ப்ரோவில் எடுத்த ஃபோட்டோ, அது பக்கத்துலேயே ஷாமி 13 ப்ரோ அதுதான் என்கிட்ட இருக்குது. ஏன்னா 17 அல்ட்ராவும் என்கிட்ட இல்லை. அதில் எடுத்த ஃபோட்டோவே நான் போடுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஏன்னா இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஒரு சிலருக்கு ஷாமி ஃபோட்டோ பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு ஓப்போ ஃபோட்டோ பிடிக்கலாம். அண்ட் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ரொம்பவே கேஷுவலான யூசர்ஸ் எல்லாம் வந்து ஓப்போவோட கலர்ஸை பார்த்தாங்கன்னா மிரண்டுருவாங்க அப்படின்னு மட்டும் தோணுது. ஸோ இதை வச்சு தான் வந்து ரொம்ப நாளாக ஓப்போவும் சரி விவோவும் சரி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறதுலையும் தெளிவான ஒரு பதில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனில் இது வரைக்கும் நான் காமிச்ச ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பிடிச்சிருந்தது? ப்ரோ இந்த ஏரியாவில் வந்து நிஜமாவே 15 ப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்னா எந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமராவை பற்றி மட்டும் தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு பேசியிருக்கேன். இதில் இத்தனைக்கும் நான் வந்து வீடியோ பற்றி பேசலை, அண்ட் பிரைமரி சென்சார் எப்படி இருக்குது, போர்ட்ரேட்ஸ் எடுத்தால் எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி நான் எதுவுமே பேசலை. அவுட்புட் கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் ஹைலைட் பண்ணுற விதமாக இந்த வீடியோவை நான் வந்து இப்போதைக்கு அமைச்சிருக்கேன். ஸோ இதில் உங்களோட கருத்துக்களை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா சென்ட்ரிக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம அப்படியே கொண்டு செல்வோம் அப்படிங்கிறத என்னோட தாட்டு. ஸோ மற்றபடி எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா, 75,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை விற்கிறீங்க. 75,000 ரூபா கிட்ட என்னென்னலாம் ஃபோன்லாம் இருக்குன்னு பார்த்தா, LPDDR5X RAM இருக்கும், UFS 4.1 இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 தான் இருக்கும். ஸோ எப்படா நீ வந்து இதை விற்க முயற்சி பண்ணுற அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் ஓப்போ என்ன சொல்கிற மாதிரி இருக்குன்னா, இல்லைங்க என் ரெனோ சீரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்டான கேமரா அல்காரிதம்ங்க, ஹேசல் பிளாடும் இல்லை ப்ரோ. எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. நான் பரத்துட்டு அதான் சொல்கிறேன், ஏன்னா இது ஹேசல் பிளாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்றும் ஹைலைட் பண்ணுற மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸும் இல்லை. கேமரா செட்டப்புக்கு வந்து ஓகே 250 அப்படின்னு இருக்குது, எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் 8450 வச்சுக்கிட்டு எப்படி என்ன தைரியத்தில் வந்து ஒரு 512GB மாடலை வந்து 73,000 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி தான் மனதளவில் வருது. பட் இதுக்கான பதில் வந்து எப்படி இருக்கும்னா, கன்சியூமர் இதை சூஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி இருக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து ரெனோ 12 ப்ரோ அப்படிங்கிற டிவைஸில் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனோம். ஆனால் அப்போ வந்து அதில் இருந்த ப்ராசர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், 7300 எனர்ஜி இருந்தது. பட் அதில் இருக்கக்கூடிய கேமரா கூட நல்லாவே எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, ஃப்ரண்ட் கேமரா as well as ரியர் கேமரா. ஆனால் அந்த ஃபோன் வந்து அப்போ எப்படின்னா 512GB நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆஃப்லைனில் கொஞ்ச நாள் கழிச்சுலாம் வந்து பேசி கீசி 40,000 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சது, 512 40K வாங்க முடிஞ்சது. பட் இப்போ பாருங்களேன், இந்த ப்ரைஸ் ஹைக்கு அதுக்கும் ஓகே 7300 இல்லை 8450 இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாசிட்டிவாக நினச்சாலும், ஒரு 512GB மாடல் வாங்கணும் அப்படின்னா 70,000 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து யோசிக்க வைக்குது. பட் இது வந்து அக்செப்டபிளா? இந்த விதத்தில் பார்க்கும்போது இது அக்செப்டபிளா? மார்க்கெட் அப்படி இருக்குது, அதனால வந்து வேறு வழி தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை ப்ரோ ஏற்றுக்கவே முடியல ப்ரோ, மார்க்கெட் எப்படி போனால் எனக்கு என்ன ப்ரோ, இவ்வளோ காசு கொடுத்தலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ அப்படின்னு தோணுதா? மறக்காம கீழே அதுலேயும் கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட், இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவபரணி, பார்க்கலாங்க, பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.